ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற வயதான விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரே சொத்து அவன் காய்கறி தோட்டம். ஒவ்வொரு காலையும் அவன் தன் தோட்டத்தில் வளர்ந்த தக்காளி, கத்திரிக்காய், முருங்கை இலைகளை பார்த்து மகிழ்வான். ஆனால் சில நாட்களாக முருங்கை மரத்தின் கீழே காய்கள் சிதறி கிடப்பதை அவன் கவனித்தான். யார் இதை செய்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டான். ஒரு நாள் அவன் தன் குடிசையின் பக்கத்தில் ஒளிந்து கொண்டான். சிறிது நேரத்தில் ஒரு சின்ன அணில் வந்து முருங்கை காய்களை மெதுவாக எடுத்துச் சென்றது. ராமன் கோபமாக எழுந்தான். அணில் பயந்து ஓட ஆரம்பித்தது. அவன் அதை பின்தொடர்ந்து சென்றபோது அணில் ஒரு பாழடைந்த சுவரின் அருகே நின்றது. அங்கே 3 குட்டி அணில்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த நொடி ராமனின் கண்கள் நனைந்தன. அட, இது திருட்டு இல்லை, தன் குழந்தைகளுக்கான போராட்டம்தான் என்று அவன் புரிந்து கொண்டான். அடுத்த நாள் முதல் ராமன் முருங்கை மரத்தின் கீழே சிறிது காய்களையும் தண்ணீரையும் வைத்து சென்றான். அணில் தினமும் வந்து ராமனை பார்த்து ஒரு நொடி நின்று தலையசைத்து விட்டு சென்றது. ஒரு நாள் இரவு பலத்த மழை பெய்தது. சுவர் இடிந்து விழுந்தது. அடுத்த காலை ராமன் ஓடி வந்து பார்த்தான். அணில் குட்டிகள் குளிரில் நடுங்கின. எந்த யோசனையும் இல்லாமல் அவன் அவற்றை தன் குடிசைக்குள் கொண்டு சென்றான். பழைய துணியில் சுற்றி வைத்தான். சில நாட்களுக்கு பிறகு அணில் குட்டிகள் வளர்ந்தன. அவை தோட்டத்தில் சுதந்திரமாக ஓடின. ஒரு நாள் அவையெல்லாம் காட்டுக்குள் மறைந்தன. ராமன் தனியாக நின்றான். அவன் கண்களில் கண்ணீர். அவன் மெதுவாக சொன்னான், ஒரு உயிருக்கு உதவி பண்ணினா அதுவே எனக்கு போதும் என்று. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.